வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ். நாம் இந்த வீடியோவில் 6th ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸில் செகண்ட் யூனிட்டுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் நேம் பார்த்தீங்கன்னா விசையும் இயக்கமும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். விசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசை பொருளின் வடிவத்தை மாற்றும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். விசை பொருளின் இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றும். சி, விசை என்பது தள்ளுதல் மூலம் மட்டுமே நடைபெறும். விசை வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த விசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா விசை என்பது தள்ளுதல் மூலம் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் தவறானது. ஏன் அப்படின்னா விசை அப்படிங்கிறது தள்ளுதல் மூலமாகவும் நடைபெறும், இழுத்தல் மூலமாகவும் நடைபெறும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதை எவ்வாறு அழைக்கிறோம்? காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். அழுத்தம், விசை, ஓய்வு, இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து, மிதிவண்டியில் செல்லும் ஒருவன் மிதிவண்டியை பொறுத்து டேஷ் நிலையிலும் சாலையை பொறுத்து டேஷ் நிலையிலும் இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதிவண்டியில் செல்கிற ஒருத்தன் மிதிவண்டியை பொறுத்து டேஷ் நிலையிலும் சாலையை பொறுத்து டேஷ் நிலையிலும் இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். அழுத்த நிலை, இயக்க நிலை, இயக்க நிலை, அழுத்த நிலை, ஓய்வு நிலை, இயக்க நிலை, இயக்க நிலை, ஓய்வு நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிதிவண்டியில் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அதை மிதிவண்டியை பொறுத்து அவன் ஓய்வு நிலையில் தான் இருப்பான், சாலையை பொறுத்து இயக்க நிலையில் இருப்பான். அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தம் இரும்பை கவர்தல் தொடு விசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பந்தை உதைத்தல் உயிரற்ற காரணி விசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்திலிருந்து தேங்காய் விழுதல் தொடா விசை. காந்தம் இரும்பை கவர்தல் உயிருள்ள காரணி விசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மரத்திலிருந்து தேங்காய் விழுதல் தொடா விசை இது மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா காந்தம் இரும்பை கவர்தல் தொடு விசைன்னு கொடுத்துருக்காங்க. காந்தம் இரும்பை கவர்தல் தொடா விசை. பந்தை உதைத்தல் உயிரற்ற காரணி விசைன்னு கொடுத்துருக்காங்க. பந்தை உதைக்கிறது உயிருள்ள காரணி விசை தான். மரத்திலிருந்து தேங்காய் விழுதல் தொடா விசைன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சரியானது, மற்ற எல்லாமே தவறு தான். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மிதிவண்டியின் இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதிவண்டியின் இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். தற்சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், இரண்டும் இல்லை, இரண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மிதிவண்டியோட இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மிதிவண்டியோட இயக்கம் ஒரு கூட்டு இயக்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதில் தற்சுழற்சி இயக்கமும் இருக்கும், நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட சைக்கிளோட அந்த மிதிவண்டியோட வீல் தற்சுழற்சி இயக்கத்தையும் வண்டி நேராக போகிறது நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறதுனால இது ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தற்சுழற்சி இயக்கமும் இருக்கும், நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும். அதாவது கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது ஈயின் இயக்கம், பந்தினை வீசுதல், பம்பரத்தின் இயக்கம், தனி ஊசல், தானாக கீழே விழும் பொருள், சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தற்சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது பம்பரத்தின் இயக்கம் தான் சரியான ஆன்சர். தற்சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது பம்பரத்தோட இயக்கம் தான். அப்போது ஏவுக்கு 3. அடுத்து அலைவு இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலைவு இயக்கம் எது அப்படின்னா ஈயின் இயக்கம், பந்தினை வீசுதல், பம்பரத்தின் இயக்கம், தனி ஊசல். இதில் பார்த்திங்கன்னா தனி ஊசல் தான் ஒரு அலைவு இயக்கம். அடுத்து நேர்கோட்டு இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக கீழே விழும் பொருள் தான் நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கும். அடுத்து ஒழுங்கற்ற இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈயின் இயக்கம் தான் ஒரு ஒழுங்கற்ற இயக்கமாக இருக்கும். அடுத்து வட்டப்பாதை இயக்கம் எது அப்படின்னா சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் தான் ஒரு வட்டப்பாதை இயக்கமாக இருக்கும். அடுத்து வளைவு பாதை இயக்கம் எது அப்படின்னா பந்தினை வீசுதல். இதுதான் ஒரு பந்தினை வீசும்போது அது வளைவு பாதையில் தான் போகும். அதனால் இப்போ வளைவு பாதை இயக்கம்ங்கிறது பந்தினை வீசுதலாக தான் இருக்கும். அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாகும். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம் தான். இது கரெக்டு தான். அலைவானது வேகமாக நடைபெறும் போது அதனை அதிர்வுகள் எனலாம். அதிர்வுறுதல் தான் சொல்லுவோம். அலைவு வேகமாக நடைபெற்றதுன்னா அதை அதிர்வுறுதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டு தான். தனி ஊசலின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும். தனி ஊசலோட இயக்கம் ஒரு அலைவு இயக்கங்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு கால ஒழுங்கு இயக்கமாக தான் இருக்கும். இதுவும் சரிதான். கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமாக இருக்காது. அப்போ இதுதான் தவறானது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கால ஒழுங்கு இயக்கம் அனைத்துமே அலைவு இயக்கமாக இருக்காது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின்.
உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 9.50, 9.52, 9.58, 9.38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 9.58. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள். இயக்கம் கால இடைவெளியின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயக்கம் அப்படிங்கிறது கால இடைவெளிகள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா கால இடைவெளியின் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம்னும் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னும் 2 வகையில் பிரிச்சிருப்பாங்க. அப்போது 2 தான் ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். இயக்கம் இயங்கும் பாதையின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயக்கம் வந்து இயங்கும் பாதையின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 4, 5, 6, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கம் வந்து 6 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 6 வகைகளை பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்கலாம். வேகத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேகத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், மீட்டர், வினாடி, மீட்டர் பை வினாடி, வினாடி பை மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பை வினாடி, மீட்டர் பெர் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. 12th கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அப்படிங்கிறது தான் இதில் அலைவுறு இயக்கம். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்து புவியீர்ப்பு விசை என்பது அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஆப்ஷன் பாருங்கள், தொடு விசை, தொடா விசை, இரண்டும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு தொடா விசை தான். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், சராசரி வேகம் ஈக்குவல் காலம் பை தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சராசரி வேகம் ஈக்குவல் காலம் ப்ளஸ் தொலைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். சராசரி வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், பிரெஞ்சு, செக்கோஸ்லோவியா, ஜெர்மனி, லத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஆன்சர் என்ன அப்படின்னா செக்கோஸ்லோவியா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் கீழ்கண்ட எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்பாண்டம் செய்பவரோட சக்கரத்தோட இயக்கம் கீழ்கண்ட எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், தற்சுழற்சி இயக்கம், வளைவுப்பாதை இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் தற்சுழற்சி இயக்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேருந்து வந்து 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 55 கிலோமீட்டர் பை ஹவர், 65 கிலோமீட்டர் பெர் ஹவர், 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், 70 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னென்னு தெரியும். வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொலைவு பை காலம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது 180/3 60 வரும். அப்போது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாததை கண்டறிக. ஃபஸ்ட்டு பாருங்கள், அலைவு இயக்கம் தனி ஊசல், இது கரெக்டு தான். தற்சுழற்சி இயக்கம் பம்பரத்தின் இயக்கம், வட்டப்பாதை இயக்கம் பந்தினை வீசுதல், ஒழுங்கற்ற இயக்கம் ஈயன் இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாது எது அப்படின்னா வட்டப்பாதை இயக்கம் பந்தினை வீசுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் தவறு. ஏன் அப்படின்னா பந்தினை வீசுதல் அப்படிங்கிறது ஒரு வளைவு பாதை இயக்கமாக இருக்கும், வட்டப்பாதை இயக்கம் கிடையாது. அப்போது இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்கலாம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கத்தினை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அலைவு வந்து அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பாருங்கள், ஒழுங்கற்ற இயக்கம், அலைவுறுதல், அதிர்வுறுதல், வட்ட இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலைவு வந்து அதிவேகமாக நடைபெற்றுச்சுன்னா அந்த இயக்கம் எப்படி அழைப்போம் அப்படின்னா அதிர்வுறுதல் அப்படின்னு தான் அதை அழைப்போம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். ரோபோட்டுகள் ஒளியை உணர கீழ்கண்ட எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரோபோட்டுகள் அப்படிங்கிறது சவுண்டை வந்து உணர்றதுக்கு கீழ்கண்ட எது பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், அழுத்த உணர்விகள், கணிப்பொறி, மைக்ரோஃபோன்கள், ரேடியோ அலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரோபோட்டுகள் ஒளியை உணர்றதுக்கு மைக்ரோஃபோன்கள் தான் பயன்படும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், மைக்ரோஃபோன்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைவு ஈக்குவல் டு வேகம் பை காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தொலைவு ஈக்குவல் டு காலம் பை வேகம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். தொலைவு அப்படிங்கிறது வேகம் இன்ட்டு காலம். இப்போ தொலைவை கண்டுபிடிக்கணும்னா வேகம் இன்ட்டு காலம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். வேகம் இன்ட்டு காலம் தான் சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். இயக்கம் சீரான வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இயக்கம் சீரான வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 4, 3, 2, 1. அப்போது இயக்கம் சீரான வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சீரான வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு 2 டைப்பில் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போது ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 23வது கொஸ்டின். மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், வளைவுப்பாதை இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அலைவு இயக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருள் சம கால இடைவெளிகளில் சம தொலைவினை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் சம கால இடைவெளிகளில் சம தொலைவினை கடந்துச்சுன்னா அந்த பொருளோட இயக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், வளைவு பாதை இயக்கம், சீரற்ற இயக்கம், சீரான இயக்கம், ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா சீரான இயக்கம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு பொருள் சம கால இடைவெளிகளில் சம தொலைவை கடந்ததுன்னா அதோட இயக்கம் சீரான இயக்கமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால இடைவெளிகளில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு தான் அழைக்கப்படும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.